أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள், நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இவ்வுலக வாழ்விலும் அவசியம் உதவி செய்கின்றோம், சாட்சிகள் நிற்கும் மறுமை நாளிலும் உதவி செய்வோம். அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் முஃமின் எனப்படும் 40வது அத்தியாயத்தின் 51வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை, வாழ்த்துக்களை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. கடந்த வாரமும் இதே வசனத்திற்கான விளக்கம்தான் சொல்லப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக மேலும் பல செய்திகள் இந்த வாரம் தெரிந்து கொள்வோம் என முன்னறிவிப்பும் செய்யப்பட்டிருந்துச்சு. வசனத்துடைய கருத்து இதுதான்: துனியாவிலும் மறுமையிலும் அல்லாஹ் மோமின்களுக்கும் இறை தூதர்களுக்கும் உதவி செய்தே தீருவான் என்று இந்த வசனத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறை உதவி மோமின்களுக்கு நிச்சயமாக உண்டு, இறை தூதர்களுக்கும், இறை தூதர்களை பின்பற்றியவர்களுக்கும். அது சம்பந்தமாக நிறைய செய்திகளை நாம் கடந்த வாரம் தெரிந்து கொண்டோம். இந்த உலகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இறை தூதர்களுக்கும் அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் நேரடியாக உதவி செய்ததை வரலாற்று நிகழ்வுகளின் வாயிலாக நாம் தெரிந்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த உதவி மோமின்களுக்கு வந்து சேர்வதற்கு மோமின்கள் அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த உதவி என்பது ஒரு மாயாஜாலம் போல நடந்துராது. மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக மோமின்கள் எந்த அளவுக்கு உழைக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும் என்கிற கோணத்தில் சில செய்திகள் சொல்லப்பட்டிருந்துச்சு. மேற்கோளாக வேறு சில வசனங்களும் எடுத்து காட்டப்பட்டுச்சு. இப்போது நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், இந்த வசனத்தின் பின்னணியில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட எல்லா நபிமார்களையும் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வச்சது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் விட இறை மார்க்கமான இஸ்லாம் தான் உயர்ந்தது என்பதை எடுத்து காட்டிவிட வேண்டும், வெற்றி பெறச் செய்ய வேண்டும். லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி என்று குர்ஆனுடைய வசனம் சொல்லிச்சு. ஏனைய வாழ்க்கை முறைகள் அத்துணையையும் விட இஸ்லாமிய மார்க்கத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். இதுதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய பல நோக்கங்களில் ஒரு நோக்கமாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்க விஷயம். லியுத்ஹிரஹு என்று சொன்னால் மற்றதை விட இதை வெளிப்படுத்தி காட்டுறது, மற்றதை விட இதை வெற்றி பெறச் செய்வது, மற்றவற்றை விட இதனை மேலோங்க செய்வது. இந்த லியுத்ஹிரஹு என்கிற வார்த்தைக்கு ஏகதேசம் எல்லா முஃபஸ்ஸிர்கள், குர்ஆன் விரிவுரையாளர்களும் இந்த இறை மார்க்கத்தினுடைய வெற்றியை அரசியல் ரீதியான, இராணுவ ரீதியான வெற்றியாக சொல்லலை. இந்த உலகத்தில் இஸ்லாம் என்பது அரசியல் ரீதியாக வெற்றி பெறணும், இராணுவ ரீதியான கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும் மற்ற மதங்கள் அத்தனையையும், அல்லது மற்ற மதங்களை பின்பற்றக்கூடியவர்களை, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அரசியல் ரீதியாக வெற்றி பெற செய்யணும், இதுக்காக வேண்டி இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்கிறது அல்ல. இந்த சத்திய மார்க்கத்தினுடைய கொள்கைகள்,
அதனுடைய கோட்பாடுகள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதங்களை விட சிறந்தது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மனிதர்களுக்கே வேறு விமோசனம் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அது காட்டிய வழிகாட்டுதலின்படி நடப்பார்களோ அந்த அளவுக்கு மோமின்களுக்கும் மற்றவர்களுக்கும் வெற்றி உண்டு. இஸ்லாத்தை விட்டால் உலகத்தினுடைய மற்ற பிரச்சனைகள் எதுக்கும் தீர்வு இல்லை, இதை எடுத்து காட்டிடணும் என்பதுதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய காரணங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டுச்சு. இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. குர்ஆனில் அது உறுதிபட அல்லாஹ்வினால் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த இறை மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டிய பணி நபிமார்களுடைய காலத்தை விட அதிகமாக தேவைப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு நபிமார்கள் என்ன வேலைக்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்களோ அந்த வேலை செய்ய வேண்டிய தேவை அதிகமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டிய வேலை, அந்த தேவையை இன்னைக்கு மக்களும் எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபிமார்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களை தவிர வேறு யார் வந்து அதை நிறைவேற்றுவார்கள்? இன்னொரு நபி வருவதற்கு வாய்ப்பில்லை. அதுவும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்குது. இன்னொரு வேதத்தையும் அல்லாஹ் அனுப்ப போகிறதில்லை. இவர்தான் இறுதி நபி, இதுதான் இறுதி வேதம். அப்போது நபிமார்கள் செய்ய வேண்டிய வேலை இப்பொழுதும் பாக்கி இருக்குது, தேவை இருக்கிறது என்று சொன்னால், நபிமார்களை அனுப்புறதையும் அல்லாஹ் நிறுத்திட்டான், வேத வழிகாட்டுதலை நிறுத்திட்டான்னு சொன்னால், இந்த இறை மார்க்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டிய பணியை குர்ஆனையும் நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் அது செய்யணும். ஆனால் அப்படி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைச்சிடுறது இல்லை. அதுதான் உண்மை. அப்படி ஒரு பணி இருக்குது, அதை நாம் தான் செய்யணும் என்கிற புரிதலோடு யார் ஏற்று செயல்படுத்த முன்வருகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் தன்னுடைய பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்கிறதையும் போன வாரம் ஒரு குறிப்பிட்ட வசனத்தினுடைய பின்னணியில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உண்மை இறை மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவுக்கெவ்வளவு முஸ்லிம்கள் உழைப்பார்களோ அவ்வளவுக்கவ்வளவு அவர்களுக்கு இந்த உலகத்தில் இறை பாதுகாப்பு, இறை உதவி நிச்சயம் என்கிறதை உறுதிப்படுத்துகிற பல ஹதீஸுகளையும் பார்க்குறோம். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அம்ர் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இன்னத்தீன பதஅ கரீபா, இந்த இறை மார்க்கம் துவக்கத்தில் ஒரு அந்நியமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம்பத்தில் இந்த இறை மார்க்கம் ஒரு அந்நியமாகவே துவங்கியது. வஸயஊது கமா பதஅ, அந்த இறை மார்க்கம் எப்படி அந்நியமாக ஆரம்பித்ததோ அதே நிலைமையை மீண்டும் அடையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை மார்க்கத்தை எடுத்து வச்ச சமயத்தில் மக்களுக்கு அது புதுசாக இருந்துச்சு. இது என்ன ஒரு புதுசான ஒரு வழிமுறை சொல்கிறீங்க, இதுவரைக்கும் எங்களுடைய முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி சொல்லலையே, இந்த மாதிரி நீங்கள் செஞ்ச மாதிரியெல்லாம் செய்யலையே, புதுசாக இருந்துச்சு, ஒரு அந்நியமாக இருந்துச்சு. ரொம்ப குறைவான நபர்கள் மட்டுமே இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருந்த பொழுது அது ரொம்ப சிறுபான்மையாகவும் இருந்துச்சு, அந்நியமாகவும் இருந்துச்சு. இப்போ உதாரணமாக அபூ தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்படின்லாம் கேட்டிருக்குமா இல்லையா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற முறையை பார்த்த பொழுது, அதுவும் எங்கே, இந்த ஷைபா அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் 3 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் நாடு கடத்தப்பட்டிருந்தாங்க, ஊர் பிரதிஷ்டம் செய்ய வச்சுருந்தாங்க, ஊரை விட்டு விலக்கி வச்சுருந்தாங்க. பசியும் பட்டினியுமாக 3 வருடங்கள் கடந்துச்சு. அந்த டைமில் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருந்தாங்க. இப்போ அபூ தாலிப் கேட்பார், இது என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க பேரரே, நீ என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? இது இறைவனை வழிபடுகிற ஒரு முறை, தொழுகை. அப்போ அந்த தொழுகை முறை அவங்களுக்கு புதுசாக இருக்குது. அப்போ அவர் என்ன சொன்னார், இது நல்லா இருக்குது, இந்த நீங்கள் இறைவனை தொழக்கூடிய இந்த முறை புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, இதை நான் செய்ய மாட்டேன்,
ஆனால் இதை தடுக்கிறவங்கள விடவும் மாட்டேன், இப்படி சொன்னார். அப்போ இறைமார்க்கம் என்கிற பேரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த செய்திகளும் சரி செயல்பாடுகளும் சரி அவங்களுக்கு புதுசாகவே இருந்துச்சு. அது ஒரு புதிய செய்தி. மீண்டும் அதே மாதிரியான ஒரு நிலைமையை வந்து அடையும். இஸ்லாத்தை எடுத்து சொன்னால் அது புதுசாக தெரியும். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இவங்க என்ன புதுசாக சொல்கிறாங்க, இப்போ அப்படித்தானே இருக்குது. அந்த காலத்தில் வந்துச்சு இஸ்லாம், அரபு நாட்டில் வந்துச்சு, ஊர் உலகத்துக்கெல்லாமா அதை கொண்டுட்டு நடப்பீங்க. முகம்மது என்பவர் ஒரு இறை தூதராக வந்திருக்கலாம், அவர் பல சீர்திருத்தங்களை செஞ்சுருக்கலாம், நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அந்த காலத்துக்கு தான் பொருந்தும். இன்றைய காலம் நவீன காலம், நாகரீகம் வளர்ந்த காலம். இந்த காலத்துக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வருவது புதுசு என்று சொல்லி இறைமார்க்கமான இஸ்லாத்தை இப்பொழுதும் அந்நியமாகத்தான் மக்கள் பார்க்குறாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னத்தீன பதா கரீபா, இந்த இறைமார்க்கம் ஆரம்பத்தில் ரொம்ப அந்நியமாகத்தான் துவங்குச்சு. வசையாவது கமா பத, அது எப்படி அந்நியமாக துவங்குச்சோ அதே நிலையை மீண்டும் அடையும். ஃபதூபாலில் குரபா, அன்றைய காலத்தில் யார் அந்நியமாக இருப்பார்களோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் அந்நிய நிலையை அடையும் பொழுது அந்நியமாக இருப்பாங்கள்ல, சிறுபான்மையாக இருப்பாங்கள்ல, அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் யார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறாங்க, வஹுமுல்லதீன யுஸ்லிஹூன மா அஃப்ஸதன்னாஸ் மின் பாதி மின் சுன்னத்தி, எனக்கு பிறகு என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சுன்னத்தை மக்கள் அழித்து விட்டிருக்கக்கூடிய என்னுடைய நடைமுறையை யார் மீண்டும் சீர் செய்கிறார்களோ அவர்கள்தான் அன்றைய காலத்தில் அந்நியமாக இருப்பாங்க. பழையபடி இஸ்லாத்தை அதனுடைய அசல் தன்மையில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, இஸ்லாத்தை தாவா என்கிற பேரில் எடுத்து சொல்லுகிற பொழுது அந்நியமாக இருக்கும். அந்த அந்நியமானவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த அந்நியமானவர்கள் யார்? அவர்கள் இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள். என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு மக்கள் சீரழித்து விட்டிருக்கக்கூடிய என்ன சுன்னத்தை மறுபடியும் சீரமைக்கக்கூடியவர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பணி செய்யக்கூடியவர்களுக்கு இறை தூதனுடைய வாழ்த்து. இது ஒரு ஹதீஸு. இன்னொரு ஹதீஸ் பாருங்கள், முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல், லா யஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன, என்னுடைய சமுதாயத்தில் ஒரு குழுவினர்கள் எப்பொழுதும் வெற்றியாளர்களாகவே இருப்பார்கள். லாஹிரீன், இந்த வசனத்தில் சொல்லப்படுச்சல் யுதுஹிரஹு அல தீனி குல்லிஹி, இல்லை இஸ்லாம் மார்க்கம்தான் மற்ற தீன்களை விட சிறந்தது என்பதை மேலோங்க செய்ய வேண்டும், இலுஹாறு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்ச வசனத்தில். அதே மாதிரி ஒரு வார்த்தையை இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தில் ஒரு குழுவினர்கள் வெற்றியாளர்களாகவே தொடர்ந்து வேலை செய்வார்கள். ஹத்தா யஅத்தியஹும் அம்ருல்லாஹி வஹும் லாஹிரூன், அவர்கள் அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்யக்கூடிய பணியிலே இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துடும். அது என்ன அல்லாஹ்வுடைய கட்டளை? ஒன்று அவர்களுடைய மரணம். இப்போ மௌத்தாகிற வரைக்கும் அவங்க தீனுடைய வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைத்து கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்பார்கள், இந்த இறை மார்க்கத்தை மேலோங்க செய்யக்கூடிய பணியில் இருந்துகிட்டே இருப்பாங்க மௌத்து வரைக்கும். அல்லது கியாமத்து நாள், அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னால் கியாமத்து வரைக்கும் இந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க என்கிற அர்த்தமும் இருக்குது. அப்போது விஷயம் இதுதான், இறைமார்க்கம் பேணக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. எப்போ அந்த உதவி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இவர்கள் எந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சப்போர்ட்டும் உதவி கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். இன்னொரு ஹதீஸ் அதே மாதிரி, லா யஸாலு மின் உம்மத்தி உம்மத்தன் காயிமத்துன் பி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநிறுத்துகிற பணியிலே என்னுடைய சமுதாயத்தில் ஒரு குழுவினர்கள் தொடர்ந்து ஈடுபடுவார்கள். லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும், இவர்களுக்கு மோசடி செய்பவர்களால் இவர்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. வலாமன் ஹாலஃபஹும், இவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாலும் இவங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. ஹத்தா யத்தி அம்ருல்லாஹி வஹும் அலா தாலிக், அவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிடும், மரணம் வரும்.
வருகிற வரைக்கும் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இவர்களுக்கு எந்த தீங்கும் யாராலும் ஏற்படுத்த முடியாது, இவர்களுக்கு மோசடி செய்யக்கூடியவர்களால் இவங்களுக்கு எந்த இடையூறுகளையும் ஏற்படுத்தவே முடியாது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? அல்லாஹுடைய மார்க்கத்தை இகாமத்து கியாமத்து பண்ணுறாங்க, இகாமத்து பண்ணுறாங்க, காயிமத்து பண்ணுறாங்க. அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் துனியாவில் மற்ற எவராலும் இவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். அப்போ முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு எதில் இருக்குது, யார் கையில் இருக்குது என்று கேட்டால் முஸ்லீம்கள் கையில் தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பாடுபடுறது தான் இருக்குது. எவ்வளவு தூரம் இறை மார்க்கத்திற்கு இவர்கள் அன்சாரிகளாக இருப்பார்களோ அவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய நஸ்ர் என்கிற உதவி வந்து சேரும். அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு, நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் நிச்சயமாக நாம் உதவி செய்தே தீருவோம். ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலும் நாம் உதவி செய்வோம். வயௌம யக்கூமுல் அஷ்ஹாத், சாட்சிகள் நிற்கக்கூடிய மறுமை நாளிலும் உதவி செய்வோம். இந்த இறை உதவி வந்து சேர்வது நம் கையில். இதுதான் சுருக்கமான விஷயம். இந்த விஷயத்தை நாம் எப்படி இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் இந்த வேலையை செய்கிறதுக்கு சில பேர்களை தேர்ந்தெடுத்துருவான். ஹுவஜ்தபாக்கும், அவன்தான் உங்களை தேர்வு செஞ்சுருக்கிறான், இந்த பணியை மேற்கொள்வதில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தலை என்றெல்லாம் குர்ஆனில் வசனம் வருதா இல்லையா? கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அந்த தேர்வுக்குள்ளே நாம் இருக்கிறோமா இல்லையா என்பது தான். இந்த உலகத்தில் முஸ்லீம்களுடைய நிலைமையை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியினுடைய வேல்யூ என்னங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், இஸ்லாத்தினுடைய நன்மைகளை அவர்கள் அனுபவிக்கிறாங்க. முஸ்லீம்களாக இருப்பதால் அவங்களுக்கு நன்மை, சந்தேகம் இல்லாமல் அவங்களுக்கு நன்மை. தீனி சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய தீனுடைய சேவைகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுல எந்த குறையும் இல்லை. பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தொலை வராதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு நிக்காக எந்த மெத்தேடில் நடக்குது? இஸ்லாமிய மெத்தேடில் நடக்குது. அவங்க வீட்டினுடைய காரியங்கள் எந்த மெத்தேடில் நடக்குது? இஸ்லாமிய மெத்தேடில். அது பிறப்பாக இருக்கட்டும், இறப்பாக இருக்கட்டும், எல்லாமே இஸ்லாமிய முறையில் தான் நடக்கிறது. அதைத்தான் தீனி சர்வீஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ இஸ்லாமியர்களாக இருப்பதால் இஸ்லாத்துடைய சேவைகள் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அவங்களால இஸ்லாத்துக்கு என்ன கிடைச்சிட்ருக்கு? இஸ்லாத்துக்கு சப்போர்ட் பண்ணாத எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்காங்க, லட்சியமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு பாக்கியம். எது? அல்லாஹ்வுடைய வேலைக்காக வேண்டி இறங்குறதுங்கிறது அல்லாஹ் தேர்வு செய்யணும். அவனுடைய மார்க்கத்துக்கு வேலை செய்கிறதுக்கு அவன் தேர்வு செய்யணும். இப்போது இந்த விஷயத்தை நாம் ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணுவோம். என்ன அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி உதவி செய்கிறதுங்கிறதுனா என்ன? அதனால் அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட உதவியை கொடுக்குறான், என்ன நன்மையை கொடுக்குறாங்கிறத இந்த ஒரு ஹதீஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். லஐயஹதி அல்லாஹு பிக்க ரஜுலம் வாஹிதா, ஓம் மூலமாக அல்லாஹ் ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கொடுக்கறதுங்கிறது ஹதீஸ் நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒரு முக்கியமான ஹதீஸு, ஓம் மூலமாக அல்லாஹ் ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கொடுக்கறதுங்கிறது ஹைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த துனியாவும் துனியாவில் இருக்கக்கூடிய அத்துணையும் உனக்கு கிடைக்கிறத விட பெட்ரு. நல்லா கவனிக்கணும் ஹதீஸை. உங்கள் மூலமாக அல்லாஹ் ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கொடுக்கறதுங்கிறது இந்த துனியாவும் துனியாவில் இருக்கக்கூடிய அத்தனையும் உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது. ஹதீஸ் முடிஞ்சு போச்சு. இந்த ஹதீஸை ரெண்டு கோணத்தில் நாம் யோசித்து பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தானாக்கா, முதலாவது விஷயம், ஹிதாயத்து அப்படிங்கிறது நம்மளால் கொடுக்க முடியாது. அது யார் தான் கொடுக்க முடியும்? அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். ஹிதாயத்துக்கு நம்ம வழிகாட்டலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பார்த்து அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? இன்னக்க லன் தஹதியக மன் அஹபப்த, நபியே நீங்கள் விரும்பின ஆளுகளுக்கெல்லாம் உங்களால் ஹிதாயத்து கொடுக்க முடியாது. இந்த ஹிதாயத்தை கொண்டு போய் சேர்த்துற வேலை தான் உங்களுடையது.
இந்த இறை மார்க்கத்துடைய செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது உங்களது, ஹிதாயத்தை கொடுக்கறது நான். நீங்கள் விரும்பி உங்களால் ஒரு ஆளுக்கு ஹிதாயத்தை நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஹிதாயத்தை யார் தான் கொடுப்பான்? அல்லாஹ் தான் கொடுப்பான். ஆனால் இந்த வசனம் ஹதீஸ் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? அந்த ஹிதாயத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் உங்களை தேர்வு செய்கிறான்னு அர்த்தம். அந்த ஹிதாயத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உங்களை தேர்வு செய்கிறான். அதுதான் உன் மூலமாக அல்லாஹ் ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கொடுக்கறதுங்கிறது வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவதாக, அப்படி நீங்கள் ஒரு ஆளுக்கு இஸ்லாமிய செய்தியை எடுத்து சொல்லி அதன் மூலமாக ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கிடச்சிருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த துனியாவும் துனியாவில் இருக்கக்கூடிய அத்தனையும் கிடைச்சதை விட சிறந்தது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அவ்வளவு சிறந்ததா? துனியா என்ன அவ்வளவு சாதாரணமானதா? துனியானா என்னங்க? இந்த பிரபஞ்சம், வானம், பூமி, கோள்கள், பூமியில் இருக்கக்கூடிய செல்வங்கள் என்னமெல்லாம் இருக்குது, நீர், நிலம், கடல், கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துக்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள், அது மட்டும் என்ன, இந்த எத்தனை டன் தங்கம் இருக்கும் இந்த துனியாவில், அதையும் சேர்த்திக்கிங்க. அந்த மாதிரியான செல்வங்கள் மட்டுமல்ல, துனியாவுடைய அதிகாரமே உங்கள் கையில் தான், ஆட்சியே உங்கள் கையில். ஏதோ ஒரு நாட்டினுடைய ஆட்சி அல்ல, ஒட்டுமொத்த துனியாவுடைய அதிகாரமே உங்கள் கையில். அப்போ துனியாங்கிறது எவ்வளோ பெருசு? இந்த துனியாவும் துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கிறத விட சிறந்தது. இப்போ துனியாங்கிறது ஃபிசிக்கலாகவும் யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த பவர், அதிகாரம், அதுவும் துனியாவுடைய விஷயம் தானே. அது அத்தனையும் கிடைக்கிறத விட சிறந்ததா நம்ம மூலமாக ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதுங்கிறது? இது எப்படி யோசித்து பார்க்கணும் என்று கேட்டால் 3 வகையில் இது சிறந்தது தாங்க. எப்படி? ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தான் ஹிதாயத்து கிடைக்கும், நான் முதல்ல சொன்ன மாதிரி கொடுக்க முடியும். ஆனால் அந்த ஹிதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை தேர்வு செய்கிறான் பாருங்கள், செலக்ட் பண்ணுறான் பாருங்கள். அந்த செலெக்ஷனுக்கு முன்னாடி துனியா ஒரு பெரிய விஷயமா? அவனுடைய வேலைக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான்னு சொன்னாலும் அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பாக்கியம். கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர்றான். அது எது மாதிரின்னு கேட்டாக்க, நபிமார்களை செலக்ட் பண்ணுற மாதிரி, நபிமார்களை தேர்வு செய்கிற மாதிரி அல்லாஹ் தன்னுடைய வேலைக்காக வேண்டி நபிமார்களை செலக்ட் பண்ணித்தானே அவங்க மூலமாக தானே தீனை கொடுக்குறான். அதே மாதிரி நபிமார்களுக்கு பிறகு அவனுடைய வேலையை செய்கிறதுக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அதைத்தான் போன வாரம் வந்த வசனத்தில் பார்த்தோம். இங்கேயும் இந்த வசனம் சொல்லுகிற செய்தி அதுதான். இன்னால் நன்சுரு ருசுலனா, நம்முடைய தூதர்களுக்கும் உதவி செய்வோம். வல்லதீன ஆமனு, அந்த இறை தூதர்களை ஏற்றுக்கொண்டு இறைமார்க்க பணியாற்றுபவர்கள், அவங்களுக்கும் உதவி செய்வோம். அப்போது நபிமார்களை தேர்வு செஞ்ச மாதிரியே அவனுடைய வேலைக்கு நம்மளையும் தேர்வு செய்கிறான்னு சொன்னால், அந்த தேர்வுக்கு முன்னாடி, அந்த செலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த துனியா ஒரு பெரிய விஷயமா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் பதவிகளும் இது மாதிரி எல்லாமே நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மௌத்தா போயிடுவோம். அது நம்மளை விட்டு போகும், இல்லாட்டி அதை விட்டு நம்ம மௌத்தா போவோம். அப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. சிறந்ததுன்னா எப்போ ஒன்று, அது காலம் பூரா நிரந்தரமாக நம்மள்கிட்ட இருக்கும்போது தானே சிறந்தது. ஒன்று அதெல்லாம் நம்மளை விட்டு போகும், அல்லது அதை விட்டுட்டு நம்ம போயிடுவோம். அதனால் துனியா சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. துனியாவில் இருக்கக்கூடிய அத்தனையும் கிடைச்சாலும் அது பெரிய சிறப்பான விஷயம்னு சொல்ல முடியாது. மூணாவது ஒரு விஷயம், ஒரு மனுஷனுக்கு நம்ம மூலமாக நேர்வழி ஹிதாயத்து கிடைச்சி அதன் மூலமாக அவன் ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறான், இஸ்லாத்தை அப்படியே முழுக்க ஃபாலோ பண்ணுறான். அவனுக்கு இஸ்லாத்தை நாம் கொண்டு போன மாதிரி அவன் நிறைய பேருக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்துறான், அவனும் இஸ்லாமிய பணி செய்கிறான். இப்படி கியாமத்து நாள் வரைக்கும் நம்மால் வழிகாட்டப்பட்டவர்கள் ஒருத்தருக்கு பின்னாடி ஏகப்பட்ட அமல்களை செய்வாங்க. அந்த அமலினுடைய கூலியெல்லாம் ஃபஸ்ட்டு ஹிதாயத்து காட்டின நமக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம அக்கௌண்ட்லேயும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் இந்த பணி தொடருகிற பொழுது அந்த பணியை ஆரம்பித்து வச்ச நமக்கும் அத்துணை நன்மைகளும் கிடைக்கும். அந்த நன்மைகளோடு ஒப்பிட்டு பார்த்தா இந்த துனியா கிடைக்கிறது பெரிய விஷயமா? இல்லை.
அந்த நன்மைகள் தான் மிகப்பெரிய அளவுக்கு துனியாவிட சிறந்ததுன்னு புரிஞ்சுக்க முடியுது. சுருக்கமாக இதுதான் இறை உதவி, இறைவனின் பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய சப்போர்ட் என்பது கண்டிப்பாக மோமின்களுக்கு உண்டு. எப்போ இவர்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பணியாற்றுவார்களோ அவ்வளவு தூரம் இறை உதவி உண்டு. இதை நிதர்சனமாக நாம் வாழ்க்கையில் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அப்படி பணியாற்றவங்கள அவ்வளவு சீக்கிரமெல்லாம் அல்லாஹ் கைவிட்டுறது இல்லைங்கிறது தான் உண்மை. எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் இறை மார்க்கத்திற்கு வேலை செய்கிறத விட்டுட்டு துனியாவை நோக்கமாக கொண்டார்களோ அப்போ அல்லாஹ்வுடைய உதவி நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. வரலாறு முழுக்க ஏராளமான சம்பவங்கள் இதற்கு சாட்சியாக இருக்கிறது. எனவே இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தியாகிய இறை மார்க்கத்திற்கு நம்மால் ஆன உதவிகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.